இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட MDBfixer சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் பிவிசி பைப்பில் உங்களுக்கு தையல் மிஷின் மோட்டார் பெட்டு ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு சைஸ் உள்ள பெல்ட்டு இந்த ஒரே பிளேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால நீங்கள் மாட்டிக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மோட்டார் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஒரு பிவிசி சீட், நல்ல ஹெவியான சீட்டை வந்து பார்த்திங்கன்னா அறுத்துக்குங்க. இந்த பிவிசி சீட் எப்படி செய்கிறதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அது எப்படின்னு போய் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் வச்சு அதோடைய பெட்டுடைய போல்ட் அளவை மார்க் பண்ணிவிட்டு 5 mm ஹோல்ஸ் போட்டுக்குங்க. என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி விட்டு ஒரு 5 mm அளவுக்கு 2 நீட்டமான கோடு போட்டுக்குங்க. போட்டு விட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துக்கு ஒரு 3/4 இன்ச்சு இடம் விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் மார்க் பண்ணி 2 ஹோல் போட்டுக்குங்க. ஹோல் போட்டுவிட்டு உங்கள்கிட்ட கத்தி இருந்துச்சுன்னா சூடாக ஹீட் பண்ணிவிட்டு அடுப்பில் அந்த ரயில்ஸ் காடி, அதாவது ஓடு காடி நீளமாக போட்டுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அறுக்கிற மிஷினில் கூட நீங்கள் அறுத்துக்கலாங்க. இது மாதிரி என்னுடைய சேனலில் இந்த மோட்டார் ஃபிட்டிங் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, கைவினை பொருட்கள் செய்கிறது, பிவிசி பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பிவிசி கைவினை பொருட்கள் செய்கிறது, RO சர்வீஸ், மைக்ரோவேவ் ஓவன் சமையல், இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ், எலக்ட்ரானிக்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். இப்போ மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா வச்சு விட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டேப்பர் தலை உள்ள போல்ட்டை வச்சு டைட் வச்சுங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா தட்டுப்படக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி கீழே கொஞ்சம் குலவா அடிச்சு விட்டு நீங்கள் போல்ட் போட்டு டைட் வச்சுங்க. 2 போல்ட்டே போதுமானதுங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிள் டியூப் சதுரமாக வச்சு விட்டு நீங்கள் டைட் வச்சிங்கன்னா மோட்டர் வைப்ரேஷனாக கொஞ்சம் கூட இருக்காதுங்க. இப்போ மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்டோட தையல் மிஷினில் எந்த இடத்துல இருக்குது ஃபிட்டிங் ஆகணுமோ அந்த இடத்துல வந்து பர்ஃபெக்டாக வச்சு பெல்ட்டை மாட்டி விட்டு கையில் இழுத்து பிடிச்சி அந்த சென்டரில், அந்த ரயில்ஸில் சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. 2 சைடுமே ஒவ்வொரு ஹோல்ஸ் போடுறதுக்கோசரம் மோட்டரை நகர்த்தி விட்டு 5 mm பிட்டில் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெட்கார்ட் ஸ்க்ரூ அகலமான வாசல் வச்சு டைட் வைக்கணுங்க. இப்போ 2 சைடுமே ஹோல்ஸ் போட்டுவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெட்கார்ட் ஸ்க்ரூ 1.5 இன்ச் நீளத்தில் மேல் பக்கத்துலேருந்து கீழே வர மாதிரி போட்டுக்குங்க. மேல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தலை இருந்துச்சுன்னா எதுவுமே தட்டுப்படாது. கீழே போல்ட்டு போட்டு தைட்டும் போது உங்களுக்கு இடையூறாக இருக்காதுங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக அளவு வச்சு அகலமான வாசல் மேலே ஒன்று கீழே ஒன்று வச்சு நீங்கள் நல்லா டைட் வச்சுக்கோங்க. நார்மல் டைட் வச்சு விட்டு நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை பெல்ட்டு மாட்டி விட்டு நேர் பார்த்துக்குங்க. அந்த வீலுக்கும் புள்ளிக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெல்ட்டு ஓரம் போகக்கூடாதுங்க. ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி ஃபிட்டிங் பண்ணிக்கோங்க. புள்ளிலையும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கையில் இழுத்து பிடிச்ச மாதிரி நார்மல் டைட் வச்சுட்டு அடுத்தது மேலே ஒரு திருப்பி வச்சு ஃபுல்லாக டைட் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க மோட்டர் ஃபிட்டிங். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெல்ட் ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா ரன்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் உதருங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டைட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டு கரெக்டாக ஃபிட்டிங் பண்ணிட்டீங்கன்னா அந்த உதறல் வைப்ரேஷன் இருக்காதுங்க. இப்போது இந்த ஒரிஜினல் பெல்ட் உங்களுக்கு கட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேடாக ஏதாவது ரெடி பண்ணும் பொழுது அதோடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி உங்களால் பர்ஃபெக்டாக ரெடி பண்ண முடியாதுங்க. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரயில்ஸ் காடிங்க. சென்டரில் இருக்கிற இந்த போல்ட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டு பேக் சைடு இழுத்துக்கலாம். உங்களுக்கு சின்னதாக வேணுன்னா முன் சைடு தள்ளிக்கலாம். பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஃபிட்டிங் ஆகுதுங்க. கொஞ்சம் கூட மோட்டர் ஆட மாட்டேங்குதுங்க. இந்த வீடியோ பார்த்து வீட்டில் முயற்சி செஞ்சிங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் இதே போன்ற அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் M. தௌலத் பாஷா. வணக்கம்.